வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உவர் மற்றும் களர் நில சீர்திருத்தம் குறித்து விவரிக்கின்றார் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சரவணன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேனியில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் கடச்சனேந்தல் கிராம வேளாண்மையாளர் எஸ் ஜோசப்பின் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தீவன பயிர் சாகுபடி குறித்து டாக்டர் கே நளினி தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை, திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான பயிர் பாதுகாப்பு அறிவுரைகள், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேனில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வெற்றி கண்ட வேளாண்மையாளர் எஸ் ஜோசப்பின். இவர் மதுரை மாவட்டம் கடச்சனேந்தல் கிராம விவசாயி ஆவார். மதுரை வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் தொழில்நுட்பங்களை பின்பற்றி தேனீ வளர்ப்பு மற்றும் தேனில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து அதன் மூலம் தனது வருவாயினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, ஆண்டுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண இல்லத்தரசியாக இருந்தேன். 2006 பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோன்னே வீட்டில் சும்மா தானே இருக்கோன்னு சொல்லிட்டு ஏதாவது வேலைக்கு போகலாமா, இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி வேளாண்மை கல்லூரியில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தில் தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறதா பேப்பரில் போட்டிருந்தாங்க. 2006 ஜனவரியில் இந்த தேனீ வளர்ப்புக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு 2006 பிப்ரவரி மாதம் 15 இந்த தேனீ வளர்ப்பை ஒரு 10 பெட்டிகளில் 10,000 ரூபா முதலீட்டில் இதை முதல்ல நான் ஆரம்பித்தேன். அப்போ வைக்கிறதுக்கு எனக்கு சொந்தமாக நிலங்கள் இல்லை. அதனால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள என்னுடைய அப்பாவுடைய பண்ணையில் போய் இந்த 10 பெட்டிகளை வச்சுட்டு சனி ஞாயிறு மட்டும் போயிட்டு பெட்டிகளை பார்த்துட்டு நான் செஞ்சிட்ருந்தேன். அப்படி ஆரம்பித்த இந்த தேனீ வளர்ப்பு இன்றைக்கி 7,000 பெட்டிகள் வச்சு இந்த தேனீ வளர்ப்பை கிட்டத்தட்ட 19 இடங்களில் இந்த தேனீ பெட்டிகள் போட்டிருக்கோம். அதில் 12 இடத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். தேனீக்களுக்கும் தேனீ பெட்டிக்கும் இன்சூர் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு இந்த தேனீ வளர்ப்பு இவ்வளோ பெரிய ஒரு தொழிலாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு தொழில். அது போக பயிற்சி, அதாவது சிறப்பான பயிற்சி கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முயற்சிகள் நிறைய செஞ்சேன். இதில் அந்த முயற்சியில் தான் இந்த தேனீ வளர்ப்பு மரப்பெட்டிகளில் தான் இதை செஞ்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் 2008 தான் சொந்தமாக இங்கே கொண்டையம்பட்டியில் இந்த இடம் 2008 சொந்தமாக இந்த இடத்த வாங்கி இதில் பெட்டிகள் போட்டு
இந்த தேனீ வளர்ப்பை வந்து செய்ய ஆரம்பித்தேன். அப்போ இந்த மரப்பெட்டிகளில் வந்து நிறைய இதுகள் வந்து நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அதாவது மழை விழுந்தால் மழைச்சாரல் வந்து எப்படியா இருந்தாலும் பெட்டி வளைஞ்சு நெளிஞ்சு மழைக்கு வந்து ஏதாவது இதாகிடுது. அதனால மழைச்சாரல் வந்து உள்ளே போயிடுது. இதில் வந்து நிறைய குறைகள் வந்து நான் கவனிக்க ஆரம்பித்தேன். இதில் என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழிகள்னு சொல்லி நான் சிந்திச்சு தான் தேனீக்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளாஸ்டிக் பெட்டி வந்து முதல்ல வந்து செய்ய ஆரம்பித்தேன். இங்கே 2008 வந்து கொண்டையம்பட்டியில் ஒரு பண்ண ஆரம்பித்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீடிங் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு பெட்டியை 2 பெட்டியாக ப்ரீடிங் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணுறப்ப இதுகளை வந்து வைக்கிறதுக்கு அடுத்த இடங்கள் இல்லாமல் நிறைய விவசாயிகளுடைய இடங்களில் கேட்டும் போட ஆரம்பித்தோம். அதுபோக கேரளா வர இந்த தேனீ பெட்டிகள் வந்து கொண்டு போய் போட்டிருக்கோம். தேனோட கலர் வந்து அந்த தேனீ போய் எடுக்கிற பூவை பொறுத்து இது எல்லாமே மாறுபட்டு கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம பண்ணையில் பார்த்த அந்த தேனீ வளர்ப்பு பண்ணையிலேருந்து அதே மாதிரி நிறைய இடங்கள் மொத்தம் 19 இடங்களில் இதே மாதிரி யூனிட் வச்சு அங்கேருந்து கலெக்ட் ஆகிற தேன் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் இடம். இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணி இதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி இதை வந்து அக்மார்க்கு தரச்சான்றோட இதை வந்து வெளியில் மக்களுக்கு வந்து கொண்டு போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வெரைட்டி வந்து தேன்லே வந்து இதை வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம். அதில் 10 வகையான தேன் வந்து தனி மலர் தேனாகவும் எடுக்கிறோம். அதில் வந்து வேல்யூ ஆடட் மதிப்பூட்டியும் வந்து இந்த தேனை வந்து கொடுக்குறோம் மக்களுக்கு. இதில் எந்த தேன்லேயுமே ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நாங்கள் சேர்க்குறதில்ல. அதே மாதிரி தனி மலர் தேனாக எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 2 கிலோமீட்டர் அளவுக்கு 60% ஒரே வகையான மரங்கள். இப்போ நவாமரம் வந்து பார்த்திங்கன்னா 60% ஒரே இடத்துல இருக்குது. அந்த மாதிரி நாவல் மரம் பூக்கிற சீசனில் அந்த ஏரியாவில் பெட்டிகள் கொண்டு போய் அங்கே போட்டு அந்த நாவல் தேன் வந்து எடுக்கிறோம். இதே மாதிரி வேம்பு தேன் வந்து தனிமலர் தேனாக எடுக்கிறோம். முருங்கை தேன், சூரியகாந்தி தேன், இப்படி 10 வகையான தேன் வந்து தனி மலர்லேருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 20 வகை வந்து மதிப்பூட்டி பண்ணுறோம். மதிப்பூட்டினா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன்லாம் சளி அதிகமாக பிடிக்கும். அதுக்காக துளசி சாறை வந்து தேன் கூட சேர்த்து துளசி தேன் வந்து இதை வந்து கொடுக்குறோம் மக்களுக்கு. அதே மாதிரி பூண்டு சாறு வந்து சேர்க்குறோம். அதே மாதிரி லவங்கப்பட்டை தேன் கூட சேர்த்து இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு தரப்பினருக்கும். அதே மாதிரி உடம்பு எடை கூடுறதுக்காக தனியாக அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, அத்திப்பழமெல்லாம் சேர்த்து அது தனியாக போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43 பேர் இந்த எனக்கிட்ட மட்டும் வேலை செய்கிறதுக்காக 43 பேருக்கு வந்து இதன் மூலியமாக வருமானம் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனீ வளர்ப்பு மிகப்பெரிய அளவில் நிறைய பேரை வாழ வச்சிட்ருக்கிற ஒரு தொழிலாக இருக்குது. இதில் வந்து அக்மார்க்கு தரச்சான்று எடுத்தால் இது வந்து நல்லா மூவ் ஆகும் அப்படின்ட்டு அக்மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் டேக்ஸு எல்லாமே இது வந்து ஒரு கம்பெனியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணது 2010 தான். இது ஒரு கம்பெனியில் வந்து நான் கம்பெனியாக இதை மாற்றி கொண்டு வந்தேன். அதில் வந்து எனக்கு முக்கியமாக வந்து பேங்க்கு அதாவது பேங்க் லோன் வந்து 2010 தான் நான் எடுத்து என்னுடைய அடுத்த கட்டம் லோன் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் கிடச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா கேவிஐசி வந்து அதுக்கு வந்து மானியம் கொடுத்தாங்க. மானியம் கொடுத்து அதில் தான் நான் வந்து அடுத்த கட்டமாக பாட்டில், லேபிள் எல்லாமே செஞ்சு அதை வந்து ஒரு தொழில் ரீதியாக வந்து நான் கொண்டுட்டு வந்தேன். தமிழ்நாடு யூனிவர்சிட்டி 2010 வந்து நம்ம வேளாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்லேருந்து வேளாண் செம்மல்ன்ற விருது வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி சிறந்த ஸ்டால் அரங்கம்னு சொல்லி 2011 எனக்கு வந்து அந்த விருது கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் விருது வந்து 2011 4 வருஷம் தொடர்ந்து இங்கே வாங்கிட்டுருக்கேன். இது போக நம்ம வேளாண்மை கல்லூரியிலேருந்து பார்த்திங்கன்னா வருஷம் அங்கே வந்து விருதுகள் கொடுக்குறப்ப அதுலேயும் தேர்வாகி வந்துட்டுருக்கேன். இந்தியாவிலே சிறந்த பெண் தேனீ வளர்ப்பாளர் ஒருத்தர் நம்ம வந்து ஒருத்தராக வந்து தேர்வாகிறது மிகப்பெரிய எனக்கு இதற்தையும் எனக்கு கிடைச்சதில் இது வந்து மிக உயர்வாக நான் வந்து கருதுகிறேன். நான் வந்து கேவிகேல வந்து ஃப்ரீயாக தான் இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி வர ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இலவசமாகவே இதுக்கு வந்து தேனீ வளர்ப்பு பயிற்சி ஒரு நாள் முழுக்க இதுக்கு கொடுக்குறோம். அந்த பயிற்சி மூலியமாக கிட்டத்தட்ட 782 பேர் இதற்தையும் தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டு இதில் கடலூர்லாம் ஒருத்தர் வந்து 250 பெட்டிகள் வச்சு தேனீ வளர்ப்பு என்கிட்டருந்து கற்றுக்கிட்டு அவர் வந்து அந்த மாதிரி நிறைய இடங்களில் தேனி மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்றைக்கி இந்த தேனீ வளர்ப்பு தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்குது. இந்த தேனீ சாதுவானது வீடுகளில் கூட
வளர்க்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறதுனால இதை வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் இதை வளர்த்து அந்த குடும்பமே அதனால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த தேனீ வளர்ப்பை இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சியாக இதை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். மேலும் விவரம் பெற எஸ் ஜோசப்பின் அவர்களை 09865555047 மற்றும் 08489425050 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளுக்கு தீவனப்பயிர் ஒரு இன்றியமையாத ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியதாக உள்ளது. இத்தகைய தீவனப்பயிரில் உள்ள ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்களை விவரிக்கின்றார் திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள். பயிர் வகை தீவன பயிர்களின் சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்கலாம். பயிர் வகை தீவனம் என்ன வந்து புரதச்சத்து நிறைஞ்சது. எல்லாரும் இவ்வளோ நேரம் பார்த்த நம்ம புல் வகையும் தானிய வகை தீவனம் வந்து மாவுச்சத்து நிறைந்தது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பயிர் வகை தீவன பயிர்கள். இதில் வந்து என்ன அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதில் என்னென்ன தீவன பயிர்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா முதல் வந்து வேலி மசால், அப்புறம் முயல் மசால், குதிரை மசால், தட்டைப்பயிறு, இதெல்லாம் வந்து பயிர் வகை தீவன பயிர்கள். இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்றா வந்து என்னென்ன சாகுபடி தொழில்நுட்பங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வேலி மசாலுங்கிறது முதல் வந்து வேலி மசால் ஒரு ஹெக்டேருக்கு வந்து 20 கிலோ விதையளவு வந்து தேவையாக இருக்குது. விதை வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த வேலி மசால் விதை வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப சிறுசாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் இதற்கு வந்து விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். இப்போ வேலி மசால் விதையை நம்ம எப்படி விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்னா, இதுக்கு வந்து கொதிக்கிற நீர், அதாவது கொதிக்கிற நீர் எடுத்து கீழே வைத்து விட்டு அதிலோட குமிழ்கள்லாம் அடங்கிய பிறகு அதில் விதையை இட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வரலும் கரெக்டாக வச்சுருந்துட்டு அதை நம்ம தண்ணீரை சுடுநீரை வடித்து விட்டு குளிர்ந்த நீரில் அலசி நிழலில் காய வச்சுட்டு மணலோட கலந்து விதைக்கணும். இது ஏன் அப்படி விதைக்கணும் அப்படின்னா, இதோட விதை வந்து ரொம்ப கடினமாக இருக்கனால அதோட முளைப்பு திறன் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம அதனால் இந்த விதை நேர்த்தி செஞ்சு நம்ம போட்டோம்னா முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும். விதைகள் வந்து வேஸ்ட் ஆகாது, அதை வீணாக போகாது. அதனால் வந்து நம்ம மணலோட கலந்து நம்ம போடுறப்ப கலக்க வரும். அதனால் பயிர்கள் வந்து அதற்கு தேவையான எல்லா சத்துக்களும் மண்ணிலேருந்து எடுத்து நன்றாக வளரும். இதுதான் வந்து விதை நேர்த்தி. வேலி மசால் விதையை நம்ம வந்து ஒரு கோடிட்டு தெருக்கள், அதாவது நேராக கோடுகள் இட்டு அதில் வந்துட்டு விதையை வந்து வரிசையாக போட்டு மூடி விட்டுட்டு விதைத்த அன்றும் விதைத்த 3வது நாளும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நீர் பாய்ச்சனம் செய்ய வேண்டும். அப்புறம் வந்துட்டு இதோட இது வந்து ஒரு பல்லாண்டு பயிர். இதை நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை வந்து 80 நாளில் வந்து நம்ம பண்ணலாம். அடுத்த அறுவடைகள் வந்து 45 நாளுக்கு ஒரு முறை நம்ம அறுவடை செய்யலாம். ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் 30 கிலோ தலைச்சத்து வந்து நம்ம மேலுரமாக கொடுக்க வேண்டும். ஒரு அறுவடைக்கு பிறகும் 30 கிலோ தலைச்சத்தை அழித்து அதனுடன் களை எடுத்து மண்ணடைத்து நம்ம வந்து பயிர் பண்ணோம்னா இது நன்றாக செழித்து வளரும். இது வந்து அதிக மகசூல் தர்றது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து இந்த 3 வகையாக பிரிக்க வேண்டும். முதல் வந்து 50 சென்ட்டை வந்து கோஃபோர் புல்லுன்னு நம்ம சொன்னது அந்த கம்பெனி பேர் ஒட்டுப்புல்லை வந்து 50 சென்ட்லையும் 1/4 ஏக்கரை வந்து வேலி மசால் விதையும் இன்னொரு 1/4 ஏக்கரில் நம்ம சொன்ன தீவன சோளம், அதாவது கோஎஃப்எஸ் 29 நம்ம வந்து கரெக்டாக பிரித்து நம்ம கொடுக்கலாம். இந்த வேலி மசால் வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது. இது வந்து அதிக புரதச்சத்து நிறைந்தது. அதனால் இதை வந்து நம்ம வந்து அளவு, அதாவது நம்ம கொடுக்குற உணவில் வந்து ஆட்டுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுக்குற உணவில் வந்து 1/4 பங்கு, அதாவது 25% மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதுக்கு மேலே கொடுத்தா வந்து இது வந்து செமிக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, அதாவது தீவன தட்டைப்பயிருங்கிறது வந்து கோ5ங்கிற ரகம் வந்து இருக்குது. இது வந்து 50லேருந்து 55 நாள் நமக்கு வந்து அறுவடைக்கு வரும். இது வந்து அதிக இலைகள், அதாவது இலைகள் வந்து நிறைய படர்ந்து இருக்கும். அதாவது மழை காலங்களில் மட்டும் இதை போட்டு நம்ம எடுத்து கால்நடைகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்கலாம். இந்த தீவனம் பயிர் வகை தீவனம் மட்டுமில்லாது மர இலைகளும் நம்ம வந்து தீவனமாக கொடுக்கலாம். அப்புறம் கிளரி செடியா என்கிற ஒரு குறுமரம், அப்புறம் கல்யாண முருங்கை, பூவரசு, வாகை, வேம்பு, கொடுக்காப்புளி, இது மாதிரி வரிசையாக எல்லா தீவன மரங்களையும் நம்ம வந்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். இந்த எல்லா மரங்களையும் வந்து உங்கள் வயல், இப்போ அந்த 1 ஏக்கர் சொன்ன உங்கள் வயல் ஓரத்தில் எல்லாம் பார்டரில்
சென்டரில், அதாவது உங்களோட வயல் ஓரத்தில் வந்து இதை வந்து நட்டு இந்த மரங்களை வளர்க்கும் போது வறட்சி காலங்கள்லேயும் உங்களுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுத்து உங்கள் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு வந்து தீவன பற்றாக்குறை வந்து இந்த மர இலைகள் மூலம் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் கே நளினி அவர்களை 09439388440 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 33 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 41 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.9 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 62.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.4%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.1 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 498.1 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1002.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.4ஆகவும் இருந்தது. தொடரும் வேளாண் வானிலையில் திருவண்ணாமலை மாவட்ட உழவர்களுக்கான அறிவுரை. நெல்லில் இலைமடக்கு புழுவினை கட்டுப்படுத்த குளோரோதனில் 18.5 SL 150 மில்லிலிட்டர் 1 ஹெக்டேருக்கு அல்லது புளுஃபென்டாமைட் 20 WG 125 மில்லிலிட்டர் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். நெல்லில் சிலந்தி பெண்ணை கட்டுப்படுத்த தயோமிக்தாக்சிம் 25 WG 100 கிராம் 1 ஹெக்டேர் அல்லது இமிடாக்ளோபிரேட் 17.8 SL 100 மில்லிலிட்டர் 1 ஹெக்டேர் என்ற அளவில் தெளிக்கவும். நாமக்கல் மாவட்ட உழவர்களுக்கான அறிவுரை. சாகுபடி செய்யப்பட்டுள்ள சின்ன வெங்காயத்தில் துத்தநாக பற்றாக்குறை தென்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய காய்கறி நுண்ணூட்டச்சத்து கலவையை லிட்டருக்கு 3 கிராம் என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்கவும். ஈரோடு மாவட்ட உழவர்களுக்கான அறிவுரை. தற்போது நிலவும் குளிர்ச்சியான வானிலையின் காரணமாக நெல்லில் துத்தநாக பற்றாக்குறை தென்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய 0.5% ஜிங்க் சல்பேட் மற்றும் 1% யூரியாவினை கலந்து தெளிக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 இருந்து 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு
வேம்பு கலந்த யூரியா. உவர் மண்ணில் அதிக அளவு நீரில் கரையும் உப்புகள் இருப்பதாலும் களர் மண்ணில் அதிக அளவு சோடியம் உப்புகள் இருப்பதாலும் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இத்தகைய நிலங்களில் பயிர் சாகுபடிக்கு ஏற்றவாறு நில சீர்திருத்தம் பற்றி விவரிக்கின்றார் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சரவணன் அவர்கள். இந்த விவசாயத்திற்கு அடித்தளமாக இருக்கிற மண் வளமாக இருக்கணும். மண் வளம், அதாவது பொன் விளையும் பூமி அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, அதனுடைய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மைகள் எல்லாமே ஒரு சரிவிகிதத்தில் சிறந்த நிலையில் இருக்கணும். அப்போ தான் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நீர் மற்றும் சத்துக்கள் சரியான நிலையில் தொடர்ந்து பயிருக்கு கிட்ட முடியும். அதன் மூலம் விளைச்சல் பெருக முடியும். ஆனால் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உட்பகுதிகளில் நேச்சுரலாகவே உள்ள பாறைகளில் இருந்து இயற்கையாகவே அமைந்துள்ள பாறை படிவங்களில் உள்ள உப்புக்கள்னாலையும் அல்லது கடல் நீர் உட்புகுந்ததுனாலையும் இங்கே நிலங்கள்லேயும் உவர்த்தன்மையும் கலர்த்தன்மையும் அதிகமாக காணப்படுது. ஒரு 1,91,000 சாகுபடி நிலப்பரப்பில் ஒரு 65,000 ஹெக்டர் இப்போது இந்த மாதிரி உப்பு சார்ந்த அல்லது கார அமில நிலை சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இப்போது அண்மையில் கிடைத்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதில் இந்த பிரச்சனைகளில் இப்போ உவர் நிலம் அப்படின்னா என்னென்னா, மண்ணில் கரையும் நிலையில் உள்ள உப்புக்கள் அதிகமாக இருக்கிறது. சரி, அது ஏன் அப்படி அதிகமாக தங்கியிருக்கு அப்படின்னா, அங்கே போதுமான வடிகால் வசதிகள் இல்லாதனாலையும் நிலத்தடி நீர் உப்புத்தன்மையாக இருக்கிறத தொடர்ந்து பயன்படுத்தினாலையும் அல்லது அங்கே உள்ள பாறை படிவங்களில் இருந்து முன்பே உருவான சிதைந்த உப்புகளுடைய செறிவுனாலையும் தான் இந்த உவர்த்தன்மை ஏற்படுது. தண்ணியோட அடர்வு செடிக்கு வெளியில் விட செடிக்கு உள்ளே குறைவாக இருக்கணும். ஆனால் இந்த உப்பு செறிவான நிலத்தில் என்ன இருக்குன்னா, செடிக்கு உள்ளே விட வெளியில் தண்ணியோட அடர்வு குறைஞ்சிரும். அப்போ செடிக்கு உள்ளே இருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால தான் செடி வாடுறது. ஸோ அப்போ உங்களுக்கு நீரே உட்புக முடியலைன்னா சத்துக்களும் உட்புக முடியாது. அதனால் பயிர் வளர்ச்சி குன்றி விளைச்சல் பாதிக்கப்படும். சரி, இதற்கு என்ன நிவர்த்தி முறைகள் அப்படின்னு பார்த்தா, நாம் பயிர்களே கொஞ்சம் உவர்த்தன்மையை இயற்கையாகவே தாங்கி வளரக்கூடிய பயிர்களை இதுக்கு நாம் சாய்ஸ், அதாவது எடுத்துக்கலாம். நெல், மிளகாய், இதெல்லாம் ராகி, இதெல்லாம் இயற்கையிலே இங்கே அதனால தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் இந்த மாதிரி பயிர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அடுத்து இந்த பயிரை நாம் சூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி ஓரளவுக்கு உவர்த்தன்மையை தாங்கி வளரக்கூடியதை நாம் தேர்ந்தெடுத்துட்டு வேறு மண் பராமரிப்புலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அதாவது நல்ல மழை கிடைக்கும்போது இந்த மாதிரி வரப்புகள் அமைத்து மழை நீரை தேக்கணும். இங்கே உள்ள பெரும்பாலான நிலங்கள் நீர் உட்புகும் திறன் குறைவாக இருக்கிறதுனால, ரொம்ப களிமண் சார்ந்த நிலங்களாக இருக்கிறதுனால, வடிகால் வசதி குறைவாக இருக்கிறதுனால சாதாரணமாக மழை பெய்யும் போது தண்ணி தேங்கி நிற்கும். மேலோட்டமாக அப்படியே வடிஞ்சு தான் போகுமா ஒழிய மண்ணை கழுவிட்டு அதில் உள்ள உப்புகளை கரைச்சி எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அதற்காக இந்த மாதிரி கோடை உழவு செய்த பின்பு மழை பருவத்திற்கு முன்பு, வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு இந்த மாதிரி உழவு செய்து வரப்புகள் அமைத்து ஒரு அடி அகலம் 1.5 அடி ஆழம் அந்த அளவுக்கு குறுக்கே நீங்கள் வாய்க்கால் அமைச்சு அது வழியாக இந்த தேக்கி வச்ச நீரை மழை பெஞ்ச பிறகு 1 நாள் 2 நாளைக்கு தேக்கி வச்சு சேற்று உழவு மாதிரி அதை கலக்கி விட்டு ஒரு கலப்பை, டிராக்டர் கலப்பை கொண்டு நல்லா கலக்கும்போது, அதாவது ஒரு 1/2 அடி ஆழத்துக்குள்ள மண் அந்த மழை நீரோட கலந்து அதில் உள்ள உப்புக்கள் எல்லாம் செறிந்து மேலே தேங்கி நிற்கும். அந்த நீர் அப்படியே அந்த வாய்க்கால் மூலமாக வடித்து தாழ்வான பகுதிகள் மூலமாக வெளியேற்றிடணும். இது உவர் நில சீர்திருத்தம். அடுத்தது கலர் நிலம். இந்த உப்புக்கள் செறிவிலேயே சோடியம்ங்கிற அயனி மண்ணோட இயற்பியல் பண்புகளை ரொம்ப பாதிக்கக்கூடியது.
அதாவது எப்படி சுண்ணாம்பு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு, துகள்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பயன்படுதோ, சோடியம்ங்கிற அயனி வந்து ஒவ்வொன்றா பிரித்து வைக்கும். அப்போ கட்டாந்தர மாதிரி ஆயிரும். நீங்கள் இந்த கலர் நிலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி போர் தண்ணி பாய்ஞ்ச நிறையா நிலத்தடி நீரை பயன்படுத்தி பண்ண விவசாயிகளே நிறையா அனுபவப்பட்டிருப்பாங்க. அப்படியே முள்ளாட்ட குத்தும், காஞ்சி இருக்கும்போது மிக கெட்டியாகவும் முள்ளாட்ட அப்படி ஹார்டாக இருக்கிறதையும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து மழை பெஞ்சோடனே வளவளப்பாகவும் வழுக்கிற தன்மையுடையதாகவும் மாறிடும் அந்த நிலம். இதுக்கு காரணம் அந்த கட்டமைப்பு இல்லாமல் மண் போயிடுறதான். அந்த கட்டமைப்பு இல்லாமல் செஞ்சது இந்த சோடியம் அயனி அந்த உப்புக்கள் மூலமாக சோடியம் அயனி நிறையா செறிந்திருந்து மண்ணோட துகள்களில் அதிகமாக இருக்கிறது தான் காரணம். இதுக்கு நாம் வெளியேற்றணும்னா சுண்ணாம்பு, அதாவது சத்தை கொண்டுள்ள ஜிப்சம், சுண்ணாம்பு சத்தை கொண்டுள்ள ஜிப்சத்தை நாம் இதில் இட்டோம்னா தான் அந்த மண் துகள்களில் ஒட்டி இருக்கிற சோடியம் அயனி வெளியேறி இந்த சுண்ணாம்பு அயனி பரிமாற்றம் செய்யப்படும். அப்போ தான் மண் கட்டமைப்பு உருவாகும், பொலவுழப்பு தன்மை கிடைக்கும், நீர் வடியும் தன்மையும் ஏற்படும். அப்போ இது எவ்வளவு ஜிப்சம் இடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அது வந்து மண் ஆய்வகத்தில் கொடுத்து உங்களுக்கு எளிதில் நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியும். அதில் மண் மாதிரி எடுத்து ஆய்வகத்தில் கொடுத்து, பரமக்குடியிலேயே மண் மாதிரி ஆய்வகம் இருக்குது, நடமாடும் மண் மாதிரி ஆய்வகம் இருக்குது, அங்கே கொடுத்து எவ்வளவு ஜிப்சம் தேவைங்கிறத அவங்க ஆய்வு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட மாதிரி எடுத்து இதுக்கு இவ்வளவு ஜிப்சம் கரைசலை போட்டு பார்ப்பாங்க. அதன் மூலமாக எவ்வளவு ஜிப்சம் இதுக்கு இடணுங்கிறது தெரிய வரும். அதை கணக்கிட்டு அதை இதே மாதிரி உழவு செய்வதற்கு முன்பு ஜிப்சம் இட்டு உழவு செய்து, இதே போல் மழை நீர் தான் இங்கே நல்ல நீர், அதை தேக்கி வைத்து பின்பு சேற்று உழவு செய்து 2 நாட்கள் கழித்து இதே போல் வாய்க்காலில் அந்த எப்படி ஒவ்வொரு நிலத்துக்கு சேருமோ அதே மாதிரி வடித்து அந்த நீர் மறுபடியும் வயலில் தேங்காமல் அந்த பகுதியிலிருந்து வெளியேறும் மாதிரி ஒரு வடிகால் வசதி அமைத்து கொடுத்தோம்னா அந்த சோடியம் அயனி வெளியேறிடும். அப்போது அந்த மண்ணோட காரத்தன்மை குறைஞ்சி வரும், கலர் தன்மை குறைஞ்சு சுண்ணாம்பு சேருவதனால், சுண்ணாம்பு சத்தான கால்சியம் சேருவதால் கலர் தன்மை குறைஞ்சு நியூட்ரல். அதனால் மண் இயற்பியல் பண்புகள் ஏற்படும், காற்றோட்டம் ஏற்படும், நீர் உட்புகும் தன்மை ஏற்படும். அப்போ நுண்ணுயிரிகள் செயல்பாடு நல்ல காற்றோட்டத்தில் உயிர் தன்மையையும் ஊக்குவிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதனால் ஒரு நல்ல மண் வளத்தை நோக்கி மண் தன்மை முன்னேறி செல்லும். அதன் மூலமாக தான் தொடர்ந்து நல்ல விளைச்சல்களை அடுத்தடுத்த ஆண்டு பெற முடியும். மேலும் விவரம் பெற முனைவர் கே சரவணன் அவர்களை 0456723050 அல்லது 045672322639 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 12/1/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சம்பங்கி சாகுபடியில் வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா தாதகவுண்டன்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஏ சத்திய விஜயன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். விரிஞ்சிபுரம் விதையில்லா எலுமிச்சை குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஏற்ற அதிக விளைச்சல் திறனுள்ள தீவன பயிர்கள் அறிமுகம். ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சரவணன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும்.
மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.